தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஏதோ நன்றி திருப்பலியை நாம் சிறப்பான முறையிலே ஒப்பு கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம். இந்த நாள், இந்த காலை பொழுது நன்றியினுடைய பெருநாள், நன்றியினுடைய திருநாள். ஆகவே இத்திருப்பலியினுடைய நிறைவிலே இந்த கொடி இறக்கத்தோடு இந்த திருவிழாவை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே முழுமையாக சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே மனமாற நாம் நன்றி கூறி, கடந்த நாட்களிலே அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறி, குறிப்பாக நம்முடைய உறவுகள், சொந்தங்கள் மீண்டும் நம்மை தேடி வருவதற்கும், இந்த திருவிழாவிலே நாம் செய்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்கும், அந்த ஜெபங்களின் பரிசாக கடந்த நாட்களிலேயே நமது குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, சமாதானத்தை ஆண்டவர் அருளச் செய்ததற்காகவும், புதிய வழிகளை ஆண்டவர் நமக்கு திறந்து விட்டதற்காகவும் இந்த திருவிழாவை முன்னிட்டு நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். குறிப்பாக நமது காரியங்கள் கடவுளின் காரியங்கள். ஆகவே நமது காரியங்களை, நமது வாழ்வை ஆண்டவரின் பாதத்தில் வைக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை நமக்கு வெற்றியாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற நீதிமொழிகள் வாசகத்தை நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே நிறைவாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எனவே நமது வாழ்வு என்பது, நம்முடைய வாழ்வு என்பது மட்டுமல்ல, அது கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு. நாம் பயணப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய பயணம் தனியான பயணம் அல்ல. நம்மோடு இயேசு வருகிறார். இயேசு உயிர்த்தவராக, உயிருள்ளவராக நம்மோடு வருகிறார். இயேசு வருகிறார் என்று சொன்னால் அவரோடு வானதூதர் நமக்குள் நிறைந்திருக்கிறார். வானதூதர்கள் நமக்கு இருக்கிறார். எனவே தூய் ஆவியானவரும் வானதூதர்களும் நம்மோடு நிறைந்திருக்கிற இந்த தருணத்திலே தந்தையாகிய கடவுள் நம்மை பராமரிப்பவராக, பாதுகாப்புகிறவராக, வழி நடத்துகிறவராக நம்மோடு இருக்கிறார். இவ்வாறு மூவொரு கடவுள் நமது குடும்பத்திலே வந்து தங்குகிற பொழுது, நம்முடைய வேலை இடங்களில் வந்து நிறைந்து இருக்கிற பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் சிறப்பாக வழிநடத்தி தருகிறார். ஆகவே இந்த காலை பொழுதிலே நாம் இந்த நன்றி உணர்வு உள்ளவர்களாக, கிராட்டிடியூட் ஃபீலிங் என்று சொல்வார்கள். இந்த பூமியிலே நானும் ஒரு பகுதி. இந்த காற்று என்னை உயிர் வாழச் செய்கிறது. இந்த நீர் எனக்கு தேவையான ஊட்டத்தை தருகிறது. இந்த மண் என்னை நிறைவான முறையிலே வலிமையோடு இருக்க செய்கிறது. பிரியமானவர்களே, எல்லாம் இந்த ஐம்பூதங்களும் இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றலை தருவது போல ஆண்டவராகிய கடவுள் இதை இயக்குகின்ற ஆவியை தருகிறார். எனவே எல்லா பொருட்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க, நன்றி உணர்வோடு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் அதை படைத்தார், நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த திருவிழா, இந்த நாள் என்பது ஒரு பெரிய உணர்வை நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம். அத்தகைய ஒரு நிறை அருளை நாம் சிறப்பான முறையில் ஆண்டவரின் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். கைத்தாறு பன்னீர்குளத்தை சார்ந்த பகவதி என்பவருக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த நன்றியின் நாளிலும் நாம் ஜெபிப்போம். முத்துமாலை அவர்களது இந்த வாய் நோய் நீங்க வேண்டும் என்பதற்காகவும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை அந்தோணி ராயப்பன் சகாயம் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அன்பு, சமாதானம் பெருக வேண்டும் என்றும், குழந்தைகள், பேர குழந்தைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கு செய்கின்ற தொழில் முயற்சிகளை வளமையுறச் செய்ய வேண்டும் என்றும், இன்று புது இல்ல புகுமனை விழாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த அந்தோணி ராயப்பன் என்கின்ற பீட்டர் அவர்களது ஆன்மா ஆண்டவருக்குள் இளைப்பாற வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் ஆண்டவருக்குள் இளைப்பாற வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் நன்றி உணர்வோடு நிற்கிறோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக நெறிப்படுத்துகிறார், வளப்படுத்துகிறார். அந்த அருளுக்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, வியப்புக்குரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் வழி நடத்துகிறவர் நீரே. ஆகவே உமது மீட்பின் திட்டத்தில் நாங்கள் எந்நாளும் உமது பேரின்பத்தை கண்டு மகிழ்வோமாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் நீதிமொழி புஸ்தகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு. பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று குறித்து வைத்திருக்கிறார். இருமாப்புள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை குறித்து வைத்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வார்க்கு. எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா, எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா. பாறை நின்று
வாழ்விக்க வல்லவர் நீர். இறந்தவர்களை வாழ்விக்க வல்லவர் நீர். எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா. இரண்டாம் வாசகம். இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாயிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல் தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்தக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்ளவில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மை உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உயர்த்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராக்கி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உள்ளத்தின் நோக்கங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 11வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 38 முதல். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள்.
இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, பாளையங்கோட்டை மறைமாவட்டம் சுரண்டை பங்கு தென் தமிழகத்திலேயே 3 புனிதர்களின் திருவுடலின் ஒரு பகுதி மாட்சியோடு புதுமை விளங்கி கொண்டிருக்கின்ற முதன்மை திருத்தலம் அற்புத சுரங்கம் சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழா 2025 ஜூபிலி ஆண்டை நாம் சிறப்பான முறையிலே மகிழ்ந்து கொண்டாடி இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டு 2025 நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் இறை சிந்தனையை பெற்றோம். நம்முடைய ஆயர் அவர்கள் வருகிற பொழுதும் அதை நமக்கு அழகாக மேற்கோள் காட்டினார்கள். ஏனெனில் இந்த அற்புதர் தூய அந்தோணியாரை இதோ நாம் தலை சிறந்த போதகராகவும் நன்னாக்கு அழியாதவராகவும் பசாசுகளை மிரட்டி ஓட்டியவராகவும் கடல் மீன்களுக்கு போதித்தவராகவும் என்று எல்லாவற்றிலுமே அவரது வார்த்தைகளை மையப்படுத்தி தியானிக்கிற பொழுது அவரிடம் இருந்த இறை அச்சம், இறை ஞானம், வாய்மை, இதோ பெற்றோரை மதிக்கின்ற பண்பு, முன்மதி, விவேகம், இது பிறருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற தன்மை, பண்பான குணங்கள், தன்னுடைய நாவை அடக்குகின்ற தன்மை, ஆர்வத்தோடு இருந்து ஈகையோடு இருந்தார் என்று எல்லாவற்றிலுமே வாழ்வு குறித்து, அன்றாட வாழ்வுக்கு, அதாவது 365 நாளில் 13 நாள் திருவிழா கொண்டாடுகிறோம். அதற்கு அடுத்து வருகிற ஆர்டினரி டேஸ் என்று சொல்வார்கள். ஒரு வீடு பாருங்களேன், ஒரு பால்காய்ப்பு அல்லது கல்யாண வீடு, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? ஜேன்னு இருக்கும். சப்போஸ் அன்னைக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு மறுநாள் காலையில் நம்ம அந்த வீட்டுக்கு எதுக்கோ அவசரமாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஏனென்றால் அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் ரியாலிட்டி. விழா என்பது ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு இதெல்லாம் தேவை. அதை அந்தோணியார் கொண்டிருந்தார். எனவேதான் இன்று வரை போற்றப்படுகிறார், இன்று வரை பாராட்டப்படுகிறார், இன்று வரை அவர் நிலைத்து நிற்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இந்த வாழ்வியல் பண்புகள். அதிலே ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இன்றைக்கு நாம் தியானிக்கின்றோம். உன்னுடைய காரியங்களை நீ கடவுளிடம் ஒப்படைத்து விடு. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம் என்பது ஒரு வீடு கட்டுகிற காரியம். எல்லோருக்கும் ஒரு நல்ல லட்சியம், வீடு, நல்ல வீடு ஒன்று வேண்டும், நல்லது, நல்ல வேலை வேண்டும், ஒரு திருமண காரியங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும். இது எல்லாமே இந்த சமூகத்திலே நிறைவோடு வாழ்வதற்கான ஒரு காரியங்கள். நல்ல உறவுகள் வேண்டும், நல்ல நட்புகள் வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி பெரிய பெரிய காரியங்கள் தொடங்கி சின்ன காரியம். இன்னைக்கு வெளியில் போயிட்டு வரோம், பாளையங்கோட்டை வரைக்கும் ஒரு வேலையா, ஆண்டவரே இந்த பயணம் நல்லபடியாக முடியணும்பா, ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல், அது ஒரு சின்ன காரியம்தான். அடிக்கடி நீங்கள் வேலையா தென்காசியோ அல்லது திருநெல்வேலியோ போகிறது வழக்கம்தான். ஆனால் இந்த சின்ன காரியத்தை கூட, அல்லது வீட்டிலே சமைக்கிறோம், இன்னைக்கு சமைக்கணும், என்ன சமைக்கிறது, ஒரு யோசனை வருகிறது. அடுத்து ஒருவேளை உறவினர்கள் விருந்தினர்கள் வருகிற பொழுது சமைப்பது வேறு. அது கண்டிப்பாக ஏதாவது கறி புளி எடுக்க போகிறோம், பெருசாக செய்ய போகிறோம். டெய்லி செய்கிற விஷயமே இருக்கு இல்லைங்களா? அந்த விஷயத்தை கூட ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். கடவுளிடம் நீங்கள் ஒப்படைத்து பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா காரியமும் வெற்றியை தவிர வேறு எதுவும் இருக்காது. அந்த காரியத்தை கடவுள் தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறார். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். நம்ம டூர் போயிட்டு இருக்கிறோம், நான் கையில் பை வச்சிருக்கிறேன், இந்த யூடியூப் போடுறதுக்குரிய பை.
ஒரு பையனை கூப்பிட்டுங்க, வாடா தம்பி, இல்லை இதை பத்திரமா வச்சிருனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், வந்தவங்கள கூட்டிகிட்டு போகிறோம். இந்த பொருள் இப்போ யாருடைய பொருளாக மாறிவிட்டது? அந்த பையன். அவன் 1000 வேலை இருக்கட்டுமே, ஃபாதர் இதை கொடுத்துருக்காரு, பத்திரமா வச்சிருக்கணும். அவனுக்கு அதுதான் முதல்ல ஓடும். அதற்காக அவன் எப்போதும் கவனத்தோடு இருப்பான். அதை பாதுகாப்பதற்காக, அதை பராமரிப்பதற்காக அந்த பையன் தன்னுடைய எனர்ஜி, தன்னுடைய புத்தி, தன்னுடைய நேரம் அனைத்தையும் செலவழிப்பான். பிரியமானவர்களே, எனவேதான் நீதிமொழி புத்தகம் சொல்லுகிறது, ஆண்டவரிடம் ஒப்படைத்து பழகு. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாள். ஆண்டவரே, இந்த வேலை உம்முடைய வேலை. ஆண்டவரே, இந்த செயல் உம்முடைய செயல். நீ அப்படி ஒப்படைத்து பழகுகின்ற பொழுது பெரிய பெரிய வெற்றி, பெரிய பெரிய நிறைவு. பிரியமானவர்களே, விவிலியத்திலே அதை தாவீது நன்றாக செய்வார். தாவீதுக்கு கோலியாத் என்கின்ற ஒரு பெரிய மலை போல் இருப்பவனை போரில் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை வருகிறது. ஏனெனில் தாவீதோ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. ஏனெனில் அந்த கோலியாத்தோடு வந்தவர்கள் 1 to 1 ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டால் நாட்டிலே போர் வேண்டாம், இல்லை என்றால் போர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு போர் தத்துவத்தை அவன் வைத்து கொண்டு நிற்கிறான். கோலியாத்துக்கு எதிர்த்து யாரும் சண்டை போட தயாராக இல்லை. ஏனெனில் அவனோ மலை மாமிசம். அது விவிலியம் டிஸ்கிரைப் வேற பண்ணும், பெருசா பாருங்க, இது இப்படி இது இப்படின்னு. தாவீதோ சின்ன பையனா வந்து நிற்கிறான். அப்போ தாவீதிடம் சவுல் சொல்லுகிறான், எப்பா, உனக்கு பழக்கம் இல்லாத ஒரு காரியம், நீ வெற்றி பெற்றுவியா அப்படின்னு கேட்கிற பொழுது தாவீது சொல்றான், நான் எங்கேயா வெற்றி பெற போறேன், நானாயா இந்த காரியத்தை செய்ய போறேன். நல்ல வசனம், நீங்க தாவீதின் வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் போர், இது ஆண்டவரின் காரியம். இந்த காரியம் நான் என்னை நம்பி போகல. என்னை நம்பி போனா நான் வாள் எடுக்கணும், அவனை போல ஈட்டி எடுக்கணும், அல்லது இந்த எரிந்தா தட்டுப்பதற்கு அந்த கேடயம் எடுக்கணும், இதெல்லாம் தேவையில்ல. நான் ஆண்டவரை என் கண்முன் வைத்து போகிறேன், கடவுளிடம் ஒப்படைத்து விட்டேன். பிரியமானவர்களே, தாவீது அதில் வெற்றி பெற்றான் என்று உங்களுக்கு தெரியும். வெற்றி பெற்றதற்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது. நான் போகிறேன், நான் ஜெயிக்கிறேன், என்னால் இந்த காரியம் நடக்க இருக்கிறது, நான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறேன், நான் அரசருக்கு உதவி செய்ய போகிறேன் என்று அவன் நினைக்கவில்லை. அவன் நினைச்சதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். என்ன காரியம்? இது கடவுள் காரியம். இது கடவுள் என் கையில் கொடுக்குறாரு, நான் கடவுளுக்காக செய்ய போறேன், அதனால நான் கடவுளிடம் ஒப்படைத்து விடுகிறேன். பிரியமானவர்கள், எனவே நம்முடைய வாழ்வில் எந்த காரியங்கள் இருந்தாலும், நான் அடிக்கடி சொல்றது, யூடியூப்ல இருக்கிறவங்க பல தடவை கேட்டிருப்பாங்க, விஷயம் ஒண்ணுதான். இந்த ஆதாம் ஏவாள் இருக்காங்கல்ல, ஆதாம் ஏவாளுக்கு இந்த பழம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துடுது. ஆசையை தூண்டுனது சாத்தான் தான், நம்ம அதெல்லாம் மறுக்கல. சரி, ஆசை வந்துடுச்சு, இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். உங்க வீட்டு பிள்ளைங்க வந்து கேட்கலாம், டூர் போகணும்னு ஆசை வந்துடுது, அல்லது ஒரு பொருள் ஏதோ ஒன்று வேடிக்கை பார்த்தது, எனக்கு வேணும்னு ஆசை வந்துடுச்சு. அந்த பொருளை போய் அந்த குழந்தை திருடுமா? உங்க பிள்ளை திருட மாட்டான். அவன் என்ன செய்வான்? உங்களை வந்து பஞ்சர் ஆக்குவான். நீ குடு, 200 ரூபா குடு, அல்லது டூருக்கு 1000 ரூபா குடு. இல்லை, முடியவே முடியாதுடான்னு நீங்க சொல்லுவீங்க. அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி வாங்கிட்டு போறானா இல்லையா? நீங்க அதை மாதிரி செய்றீங்களா இல்லையா? அதைத்தான் ஆதாமும் ஏவாளும் செய்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது, எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும், எனக்கு ஏதோ இந்த பழத்தையும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது. நீ முழந்தால் படியிடு, ஆண்டவரை கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி ஜெபி, நீர் எனக்கு இதை தருவீராக, நீர் எனக்கு இதை தந்தே தீர்வீராக என்று கேள். ஆண்டவர் சொல்றாரு. அதைத்தான் இயேசுநாதர் நற்செய்தியில சொல்லுவாரு. இங்க வரு, கடவுள் எவ்வளவு நல்லவர்னா, நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை கொடுக்கிற கடவுள். நீயே அந்த வசனம் சொல்றாரு பாருங்க, நீ உன் பிள்ளை வந்து ஒரு அப்பம் கேட்டா கல்லையா கொடுப்ப, நீ உன் பிள்ளை மீன் கேட்டா பாம்பையா கொடுப்ப. நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் போது நீங்க கடவுளை நோக்கி கேட்டு தட்டுனா அவர் உங்களுக்கு எப்படி திறக்காமல் இருப்பார்? எனவே கடவுளிடம் ஒப்படைத்தல் என்பது ஜெபத்தில் நடக்கின்ற ஒரு காரியம். அந்த ஜெபத்திலே பெரிய பெரிய காரியங்களைத்தான் கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இல்லை. இது ஆச்சரியமான உண்மை. உங்கள் ஆசை ஒரு சின்ன ஆசைதான், ஒரு சின்ன ஆசைதான். ஒருவேளை அது தப்பான ஆசையா கூட இருக்கலாம், வேண்டாத ஆசையா கூட இருக்கலாம். ஆனா நீங்க அவற்றை கேட்டுக்கிட்டே இருந்தா, நீங்க உங்க பிள்ளைகள் வாங்கி கொடுக்கறது இல்லையா? இல்லை, சரி வச்சு தொலை, இந்தா விளையாண்டு தொலை, ஆனா பத்திரமா வச்சுக்க. வசனத்தை சொல்றோம், ஆனா சரி போ அப்படின்னு செய்யறது இல்லையா?
பிரியமானவர்களே, ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த ஆசைகளுக்காக மட்டுமல்ல, சின்ன சின்ன காரியங்களுக்காக மட்டுமல்ல. அதாவது தாவீது, மீண்டும் தாவீதுக்கு தான் நம்ம ஏன் வாரோம் அப்படின்னா, தாவீதுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை வருது. அவன் ஒரு தவறையே செய்து விட்டான். கணக்கெடுக்காதன்னு கடவுள் சொன்னாரு. தாவீதுக்கு ஒரு தற்பெருமை, நம்ம எவ்வளவு பெரிய அரசன் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டான், ஒரு கணக்கெடுப்பு நடத்திட்டான். கடவுள் சொல்றாரு, இப்போ அங்க பாரு, நீ தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை தண்டிக்க போகின்றேன். அதனால உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகின்றேன் அப்படின்னா, 3 சாய்ஸ் இருக்கு. ஏன்னா நீ நம்மள பிள்ளை, நீ ஏன் பிள்ளை, நீ இதுவரைக்கும் எல்லாம் நல்லதா செஞ்சிருக்க. தாவீது ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்ட, அதனால உனக்கு நான் 3 விதமான தண்டனை வச்சிருக்கேன், நீ ஒன்ன செலக்ட் பண்ணிக்க. ஒன்று, இந்த நாட்டில் 7 வருஷம் பஞ்சம் வரும், அவ்வளவுதான், சமாளிச்சுக்க, அது ஓம்பாடு, நான் பஞ்சத்தை கொடுத்துருவேன், இதுக்கு தண்டனையா, நீ சமாளிச்சுக்க. சமாளிக்க முடியுமான்னா முடியும். எப்படி முடியும்? தேவையான செல்வங்களை சேர்த்து வைத்தால் மக்களுக்கு தேவையான உணவை கொடுத்து விடலாம். 7 வருட பஞ்சம், இது சின்ன தண்டனை தான். அப்படி இல்லைன்னா நீ தான் பெரிய போர் வீரனாச்சப்பா, நீ தான் பெரிய ஆளாச்ச, உன்னுடைய பகைவர்கள் உனக்கு எதிர்த்து தோர் தொடுத்து வருவார்கள், நீ வெற்றி பெற்றுக்க. இதுவும் தாவீதால் முடியும். இது முடியாத காரியம் கிடையாது தாவீதுக்கு. ஏன்னா தாவீது தன்னுடைய வாழ்வில் ஒரு முறை கூட போரில் தோற்றவர் இல்லை. 3வது ஒரு காரியத்தையும் கடவுள் சொல்றாரு, இது ரெண்டும் உனக்கு வேண்டாம்னா, இது நீயா பார்த்துக்கிற காரியம், இது ரெண்டும் உனக்கு வேண்டாம்னா நான் ஒன்று அனுப்புறேன், கொள்ளை நோய், 3 நாளைக்கு கொள்ளை நோய், நாடு ஃபுல்லா அடிச்சு தாக்கும், அவ்வளவுதான். உனக்கு என்ன வேணும்? தாவீதினுடைய வசனம் மனப்பாடமா நீங்க வைக்கணும், வாழ்க்கையில எல்லாருக்கும் இதுதான் தெரிந்திருக்கணும். என்னன்னா அவர் சொல்றாரு, தாவீது முத 2 காரியமும் நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஒருவேளை நம்ம சொதப்பிடலாம், பஞ்சத்தை நான் சமாளிச்சிருவேன் தான், ஆனாலும் ஒருவேளை சொதப்பலாம், அல்லது போரை நான் வெற்றி கொள்வேன் தான், ஆனாலும் ஒருவேளை தவறி போகலாம். கடவுளின் கரத்தில் விழுவோம், நம்மை கடவுளிடம் ஒப்படைப்போம், அவர் இரக்கமும் கருணையும் நீதியும் உள்ளவர், நமக்கு வெற்றி தருவார். பயங்கரமான ஒரு காரியம். ஆண்டவர் பாப்பாரு, இவன் பண்ண தப்புக்கு கொள்ளை நோயை உண்டு பண்ணி மக்களை எதுக்கு அழிப்பான? ஆண்டவர் தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொண்டார். நீங்கள் ஆண்டவரிடம் இப்படி சின்ன சின்ன காரியங்கள், தவறான காரியங்கள் நடக்கின்ற பொழுது கூட உறவு கொண்டு, பிரியமானவர்களே, இது நம்ம வீட்டிலே நடக்கும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், இது பெரிய காரியம் இல்லை. ஒரு பிள்ளை தப்பு பண்ணிடுது, அந்த அம்மா போட்டு அடிக்கிறா, டம்மு டம்முன்னு அடிச்சு இழுத்துக்கிட்டே போறா. அப்ப ரோட்ல நான் நிற்கும் போது சொல்றேன் அந்த பையன்ட, ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா, அவன் 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கிற பையன், சின்ன பையனை, ஏலே அதான் அவன் போட்டு அடின்னு அடிக்கலாம், கையை விட்டுட்டு ஓட வேண்டியதான்ல. அந்த பையன் சிரிக்கான், சும்மா கடங்க, ஏன்னா அடிய வாங்க தயார், ஆனா எங்க அம்மா கையை விட்டுட்டு போறதுக்கு தயாரா இல்ல. ஆனா சில குழந்தைகள் இப்படி இருக்குல்ல, வீட்டுல ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னு அடிச்சோம், வீட்டை விட்டு இந்த மாதிரி ஓடி போன குழந்தைகள் என்று, வீட்டை விட்டு வந்த குழந்தைகள் என்று இருக்கு, பிறகு பிடிச்சு கொண்டாந்து சரணாலயத்திலாம் வச்சிருப்பாங்க. என்னடா அப்படின்னா, இல்ல எங்க வீட்டுல திட்டாங்க அடிச்சுட்டாங்க அதனால ஓடியாந்துட்டோம்னு சொல்ல பிள்ளைங்க இருக்கு, 1 2 இருக்கு. ஆனா பெரும்பாலும் நாம் என்ன செய்கிறோம், தண்டித்தாலும் கண்டித்தாலும் அவரிடம் ஒப்படைக்கிற பொழுது நம்மை காயப்படுத்தியவர் அவரே, நமக்கு மருந்தளிக்கிறவரும் அவரே. பிரியமானவர்களே, இதைத்தான் இயேசு செய்தார், அதைத்தான் அந்தோனியார் நமக்கு கற்றுத்தருகிறார். எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றால் அதில் வெற்றியை தவிர தோல்வியை சந்திக்க மாட்டோம். எப்படிப்பட்ட காரியம், ஒரு இறப்பு நிகழ்ச்சி, லாசர் இறந்து விட்டான், இயேசு அங்க வருகிறார், வந்துவிட்டு அவனை, லாசரை நான்லாம் எழுப்புறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அந்த வசனமே அவர் சொல்லல. இங்க பாருங்க, வந்து ஜெபிக்கிறார், தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். அதுதான் இந்த நாள். ஆண்டவரிடம் ஒப்படைத்தல் என்பது நன்றி, ஆண்டவரிடம் ஒப்படைத்தல் என்பது வெற்றி, ஆண்டவரிடம் ஒப்படைத்தல் என்பது நிம்மதி. ஆண்டவரிடம் உங்கள் காரியத்தை ஒப்படைத்தால் அந்த காரியம் கேரண்டின்னு சொல்லுவாங்களா, நிச்சயம் உனக்கு உண்டு, இல்லைன்னு போகவே போகாது. நேற்று கூட எனக்கு அது ரொம்ப அப்படியே ஒரு மெய் சிலிர்ப்பான காரியமா இன்னும் நிற்கிது. அந்த அம்மா அப்படி ஃபீல் பண்ணி நின்று அழுதுகிட்டு சொல்ற, கையில குழந்தைய வச்சுட்டு, ஃபாதர் போன வருஷம் திருவிழாவுக்கு நான் வந்து அழுதேன், 6 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இல்லை, எவ்வளோ கொடுமையான காரியம், அழுது அழுது ஜெபித்தேன், எனக்கு அடுத்த வருஷம் குழந்தை வேணவே வேணும் அப்படின்னு. அந்தோனியாரே நீங்க எப்படியாவது எனக்கு தந்தே தீரணும் அப்படின்னு. பயங்கரம். அந்த மாதமே, போன மாதமே கருத்தங்கி குழந்தை பிறந்து வந்து நின்று, இதை சாட்சி ஃபாதர்
நான் இன்னைக்கு சொல்லிடணுங்கிறதுக்காகத்தான் காத்திருந்தேன். மத்தியானம் சாப்பிட வெளியில் போயிட்டேன், வர லேட் ஆகிடுச்சு. உட்கார்ந்து சொல்லி 5000 ரூபா நன்கொடை இந்த சாப்பாட்டுக்காக நான் கொடுக்குறேன், முடிந்தா செவ்வாய்க்கிழமை வருவேன், இல்லைன்னா நான் இடையில ஒரு நாள் வரும்போது நான் இந்த வாடியூர் அந்த அம்மா உட்கார்ந்துருக்கேன். அந்த பார்த்தீங்களா, அந்த அம்மா போன வருஷம் அழுந்ததையும் பார்த்துருக்காங்கல்ல. இந்தா போன வருஷம் அழுந்ததையும் பார்த்துருக்காங்க. நேற்று அந்த அம்மா ஏன்ட்ட மட்டும் நன்றி சொல்லலை பாருங்க. பிரியமான இதுதான் கடவுள் காரியம். நமக்கு அப்படியே கடலாம் கலங்கி தண்ணி வருவாருங்க. அம்மாவையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு, நீங்கள் அன்னைக்கு நான் அழும்போது நல்லுவாக்கு சொன்னீங்களே அப்படின்னு இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சேலையை எடுத்தாந்து கொண்டாந்து கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இதுதான் இந்த இடத்தினுடைய மகிமை. இந்த அந்தோனியாருடைய மகிமை மாற்றலும் நமக்கு அப்படியே மெய்சிலிருக்க செய்கின்ற காரியங்கள். அதற்கு ஆண்டவர் சாட்சி வைத்து கொண்டு செய்கிறார் என்பது பெரிய விஷயம். ஏன்னா நேற்று அவங்க சொன்னது எனக்கே இன்னும் உள்ள ஓடிட்டே இருக்கு. எப்படி ஒரு அவங்க சொன்ன அந்த விதம் அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அது அம்மாவுக்கும் செய்திருக்கிறாங்கன்னு அது இன்னும் பெரிய விஷயம். அப்போ அவங்க அதை எனவே இதுதான் விஷயம். நமக்கு திருவிழா இந்த ஆண்டை ஆண்டவர் அவ்வளவு சிறப்புறச் செய்தார், ரொம்ப அற்புதமாக வழி நடத்தினார். எனவே அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த 365 நாளையும் நம்ம வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிடம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆசீர்வாதத்திற்குரிய நாள். இதோ இந்த நாள் மேன்மையினுடைய நாள், இந்த நாள் உற்சாகத்தினுடைய நாள். இதோ இந்த இடத்திலே அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அந்தோனியார் கொடான கோடி காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு அது வழி நடத்துதல் நடந்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. கடவுளே நன்றி, இந்த 13 நாளும் எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி. இந்த திருவிழாவில் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. நீங்கள் இருந்த மகிழ்ச்சியை, நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக இருந்தீங்க. இதோ இந்த 365 நாளும் ஆண்டவரே நாங்கள் இப்படி இருக்கணும். என் குடும்பத்தில் நீங்கள் வந்து இருங்க, உங்களை தேடணும், உங்களை நோக்கி ஜெபிக்கணும், உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். காலையில் எழுந்தவுடன் இந்த நாளை ஒப்பு கொடுக்க வேண்டாம், இரவு தூங்குகிற பொழுது இரவை ஒப்பு கொடுக்க வேண்டாம். என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய படிப்பை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய திருமண காரியத்தை நான் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன், என் வேலை வாய்ப்புகளை நான் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என் பிரச்சனைகளையும் நான் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே 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 தாயா, இதோ வாயார நாங்கள் உம்மை நோக்கி இந்த நேரத்தில் அழைக்கின்றோம். எங்களை நீர் ஏறெடுத்து பாரும். இந்த மகிழ்ச்சியை, இந்த உற்சாகத்தை, இந்த சமாதானத்தை, இந்த நிறைவை இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு தாரும். வல்லமையின் கடவுளே, ஆசீர்வாதத்தின் கடவுளே, நிறைவின் கடவுளே, பேரின்பம் தருகிறவரே, பேராற்றல் மிக்கவரே, உம்மை தாண்டி இந்த உலகத்தில் எந்த காரியமும் இல்லாத பொழுது, நான் என் காரியங்களை எல்லாம் உம்மிடம் ஒப்படைக்கிற பொழுது எனக்கு வெற்றியை தவிர வேற என்ன உண்டையா? நன்றி தகப்பனே, உம்முடைய பிள்ளை நான் நல்லா கொடுங்க. அவருடைய பிள்ளையாவே மாறிடுங்க. இந்த ஆண்டு முழுவதும் அடுத்து திருவிழா வருவது வரை நாம் ஆண்டவரின் பிள்ளையாய் கரம் பிடித்து நடந்து வந்து நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளின் வாழ்வை சரி செய்து தாரும். என் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீரை, கவலையை தயவு செய்து துடைத்து விடும். இதோ இருள் ஓடி போகணும், நீங்க வந்துட்டா வெளிச்சமா நிற்கணும், அருளோடு நிற்கணும், ஆசீரோடு நிற்கணும். நாங்கள் குழம்பிக்கு இருக்கிற காரியத்தில் தெளிவை தந்துவிடும். நல்ல சுகத்தை நீரே எங்களோடு இருந்து வழிநடத்தும். எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். எல்லாவற்றையும் அருமையாக இன்றைக்கு வார்த்தை கொடுத்து, சின்ன ஆசையிலிருந்து, ஒரு தவறு செய்தால் கிடைக்கிற தண்டனையில் இருந்து, ஒரு பெரிய பரிசு வரை, பெரிய போராட்டம் வரை, எதுவாக இருந்தாலும், அது வீடு கட்டுகிற காரியம், இடம் வாங்குகின்ற காரியம், புதிய தொழிலை உற்சாகத்தோடு நடத்துகின்ற காரியம், வாழ்வியல் காரியம், பெரிய காரியம் வரை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தி தாரும் எங்கள் அன்பு தந்தையை உம்மை நோக்கி பாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தூய் அந்தோனியாரை எங்களுக்கு கொடையாக தந்திருக்கிறேன். அவர் எல்லோருக்கும் அதிசயம் செய்கிறார், எங்களுக்கும் அதிசயம் செய்து வழிநடத்த வரம் தருவீராக. ஆமேன். படைப்பு
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியுடனும் வேண்டுதலுடனும் ஒப்புக் கொடுக்கின்ற இக்காணிக்கைகளை நீர் கனிவுடன் ஏற்றுக்கொள்வீராக. இதோடு இணைந்து நாங்கள் எங்களையும் எங்கள் வாழ்நாள் முழுவதையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அதை வெற்றி என்கின்ற மாபெரும் மீட்பினாலும் மாட்சியினாலும் நிரப்புவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து எங்களுக்காக மாபெரும் காரியங்களை செய்தார். இறுதி உணவிலே தன்னுடைய மீட்பின் அடையாளமாக திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு மறைபொருளாய் விட்டு சென்றார். ஆகவே உலகில் வாழும் மனித இனம் அனைத்தும் ஒரே நம்பிக்கை ஒளி பெற வேண்டும் என்று, அருளின் இனிமையை நிறைவாக சுவைக்க வேண்டும் என்று, விண்ணகத்தின் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இத்துணை வியப்பிற்குரிய அருளடையாளத்தில் நாங்கள் பங்கு கொள்ளச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது